இப்பொழுது 23வது பாசுரம். வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமானுசனை ஈரநிலத்தில் ஒப்பாரில்லாத உருவினையேன் மஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய் புகழ்கே. பகவத் ராமானுஜரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாக்கியம் யாருக்கு உண்டு என்றால் நல்ல பக்தர்கள். அவர்கள் ராமானுஜரை வைப்பாய வாய் நிதி, அதாவது வைப்பு நிதியாக இருக்கக்கூடிய, வைப்பாய வான் பொருள் என்பதாக வைப்பு நிதியாக இருக்கக்கூடியவன் என்பதாக சொல்லுகிறார்கள். அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் மகாபாபி நான், உலகத்திலேயே ஒப்பில்லாத மகாபாபியாக இருக்கக்கூடியவன் நான். அப்படிப்பட்ட நானும் என்னுடைய நெஞ்சில் ராமானுஜரை வைத்து வாழ்த்துகிறேனே, இதனால் அவன் புகழுக்கு என்ன ஆகுமோ என்று நான் பயப்படுகிறேன். மொய்த்த வெந்தி வினையால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால் எய்தொழிந்தேன் முன்னாள்களெல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலை சமயங்கள் நிலத்தவியா தைத்தமை ஞானத்து ராமானுசன் என்னும் கார் தன்னையே. என் கதையை பற்றி சொல்ல வேணும். நான் இத்தனை காலமாக எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்களாக பல பல பிறவி எல்லாம் எடுத்தேன். பிணி, பசி, மூப்பு, துன்பம் ஆகிய எல்லாவற்றையும் நான் பட்டேன். அப்பொழுது இதெல்லாம் என்னுடைய பழைய கதை என்று ஆகிவிட்டதே. இதெல்லாம் எல்லாருக்கும் தொடர்கதை தானே, தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். துக்கமோ இல்ல பிணி, பசி, மூப்போ இல்ல பிறவியோ எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது எனக்கு இதெல்லாம் பழைய கதை. இதெல்லாம் முனநாள்கள் எல்லாம் இப்படி இருந்தேன், இன்று கண்டு உயர்ந்தேன். இன்று என்ன ஆயிற்று? மெய்ஞானியான ராமானுஜன் என்னும் கார் மேகத்தை நான் கண்டுகொண்டேன். இந்த மண்ணிலே பொய்த்தவம் போற்றும் பிற மதங்களை களைந்த மெய்ஞானி பகவத் ராமானுஜர். நான் எத்தனையோ தவத்தை சொல்லக்கூடிய எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் களைந்து உண்மையை நமக்கு உரைத்த பகவத் ராமானுஜர் என்னும் மெய்ஞானி. அந்த மெய்ஞானத்து ராமானுஜன், அந்த ராமானுஜன் என்னும் மேகத்தை நான் கண்டுகொண்டேன். அதனால் என்னுடைய பழைய கதையெல்லாம் பழைய கதையாகிவிட்டன. இப்பொழுது நான் புதிதாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டேன்.